தடகளை போட்டிங்கன்னு 3 நாள் தான் இருக்கு. காலையிச்சு வெளில கொஞ்சம் காஃபியை போட்டு தூங்கின பெட் எடுத்து அபேஸ் பண்ணி வச்சுட்டு காலையை வெளிக்கு வீட்டில் கறி குழம்பு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தா சாமான் தொலைக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு ஒரு குளியில போட்டு வந்துட்டேன். இந்த சொக்கம் சென்னைக்கு போனப்ப வாங்கினது தான். அப்புறம் நண்பர்களே, நீங்க பல பேர் எனக்கு கேலிஸ்தானிக்ஸ் பண்ண சொல்றீங்க. அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ போயிட்டு இருக்க காம்படிஷன் முடிட்டும் வருங்காலங்களில் யோசிப்போம். கமாண்ட் போட்டு இல்ல போல் போட்டுக்கிற மறக்காம உங்க கோரிக்கை வந்து சொல்லுங்க. அப்புறம் வீட்டில் அந்த கண்ணாடி பார்க்கவே கொஞ்சம் அழுக்கா இருந்தது. எங்க வீட்டில் இந்த பிஸ்கு காலி ஆயிடுச்சு. தண்ணியை கையில ஊத்தி விட்டு கண்ணாடி ஃபுல்லா தொடச்சி முடிச்சிட்டேன். அப்புறம் மதிய வேலைக்கு கொஞ்சம் ரசம் சோறு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கையை வச்சுட்டு சும்மா இல்லாம நகத்தை கடிக்கிறேன்ட்டு வாயில சிறிய ஒரு சில்லறையை வாங்கிட்டு தண்ணியை ஊற்றி வாயை கோப்பளிச்ச அப்புறமா ரத்தம் நிக்கல. அப்புறம் மாலை பார்த்தா நம்ம சகோதரன் வந்தான். அவங்க கூட பயிற்சிக்கு போனா அவங்க அதிர்ச்சியான சம்பவம். நம்ம 2 நண்பர்களும் நம்மள்ட்ட சொல்லாம போயிட்டு சமோசா ஆபீஸ் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்குடா சமோசா தராங்க நோட் பண்ணா 12th பசங்களே எக்ஸாம் வரப்போதில்ல, அதனால ஸ்டேடியம் அவங்க போகும்போது குதூகலமா போகணும்னு சமோசா தராங்க. நம்ம சகோதரன் இந்த பள்ளியில் தான் படிச்சிருக்கான். தக்காளி நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு கர்மமும் தரல. அப்புறம் அவன் கட் அடிச்சு மாஸ்க் கண்ண கதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அப்ப நண்பர்களே, ஒரு இனிய செய்தி, நம்ம 10,000 நண்பர் யூஐடிக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு. நீ வாபரம் எனக்கு தெரிஞ்ச கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன்னு சொன்னாரு. நம்ம நண்பர் படாகையா இருப்பார் போல. இனி என்னாலும் பாத்துக்கலாம். நம்ம காம்படிஷனுக்கு போறது உறுதி. இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்காக கொஞ்ச நேரம் ஓடிட்டு நவுந்து பண்ணதல் ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வழக்கம் போல சில பல ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணோம். நண்பர்களே, இங்க தான் ஒரு கழுகு ஒரு அணில தூக்கின்னு போயிடுச்சு. சும்மா சோக்கா வாயில வச்சு உட்காந்து எங்க ரெஸ்கியூ டீம் போயிட்டு அணில் ரெஸ்கியூ பண்ணலாம் பார்த்தா அந்த நேரத்துல கல்லுகள் எதுவுமே கிடைக்க மாட்டேது. கையில் கிடைச்சதை எத்தனை போய் அடிக்கிறதுக்குள்ள நம்ம சமோசா நம்பர் அடிச்சுக்கிறோம். அணில் சேஃப், நாங்க ஹாப்பி. அப்புறம் பசங்க கூட சேர்ந்து முதல் பயிற்சியான வேக ஓட்டம் 70 to 80 மீட்டருக்கு 10 ரெபிடேஷன். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு சதியை பார்த்து விட்டாங்க. 1 2 3 சுண்டக்கானல அவர் ஓட்டாரு. அப்புறம் உங்களுக்கு ஒரு பாய போட்டு அங்க வந்துட்டு நின்று தாண்டுதல், உட்காந்து தாண்டுதல், பறந்து தாண்டுதல் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம தலைமை டேங்க்ல பெட்ரோல் கலையாச்சு போல. முடிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஜம்ப் போட்டு பயிற்சி முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.